2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் 1/1/2024 முதல் 31/12/2024 வரை. கன்னி, பிறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் ஆண்டாக அமையப் போகிறது. 6இல் சனி இருப்பதால் எதிரிகள் விலகுவர். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும். ஜென்மத்தின் கேது 7இல் ராகு இருப்பதால் சர்ப்ப கிரகங்களின் பிடியில் இருக்கிறீர்கள். எனவே வரும் வாய்ப்புகளில் பல கை நழுவி செல்லலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம். அதனால் புதிய வேலைக்கு மாறுவது பற்றி சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் குறி இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சப்தம ராகுவின் ஆதிக்கத்தால் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அமையும். எப்போதும் மனம் குழப்பத்திலேயே இருக்கும். இது போன்ற காலங்களில் சுப விரயங்களை செய்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். சுய ஜாதகத்தில் வலுவிழந்த கிரகங்களுக்கு வழிபாடுகளை மேற்கொண்டால் நிலைமை சீராகும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை செய்ய வேண்டியதிருக்கும். வம்பு வழக்குகள் அதிகரிக்கும். இருப்பினும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. புதனும் சுக்கிரனும் 3இல் இணைந்திருக்கிறார்கள். அதேபோல் 4ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்துள்ளனர். யோகம் தரும் சனி 6இல் இருக்கிறார். எனவே என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து லாபத்தை கொடுக்கும். இந்த புத்தாண்டில் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கிறார். அது அவ்வளவு நல்லதல்ல. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் மன உளைச்சல் அதிகரிக்கலாம். மதிப்பும் மரியாதையும் குறையாமல் பார்த்து கொள்ள சிரமப்படுவீர்கள். விரயங்கள் அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் உடல்நலம் சீராகும். பயணங்கள் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். எனவே ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது. உத்தியோகம், தொழிலில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பொருளாதார நிலை திருப்தி தரும். தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். சனியின் பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. சனியின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாகும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உயர்வு உண்டு. சனியின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும். பங்குதாரர்களின் விரோதத்தால் இதுவரை மூடி கிடந்த தொழில் திறப்பு விழா காணும். தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை செலுத்த விடிவு காலம் பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வாய்க்கும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் திடீர் பயணங்கள் ஏற்படும். சொந்த வாகனம் வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். எதிர்பாராத வகையில் வீடு மாற்றம், இடமாற்றம் வரலாம். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேற வாய்ப்பு உண்டு. 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பெயர்ச்சி ஆகும் குரு ரிஷப ராசிக்கு செல்கிறார். அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாகிஸ்தானமாகும். பொதுவாக 9ஆம் இடத்திற்கு குரு வந்தால் பொன் பொருள் குவியும் என்பார்கள். எனவே பொருளாதார நிலை உயரும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குரு பகவான் பார்க்கும் பார்வைக்கு அதிக பலன் கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். வியாபாரம் வெற்றி நடை போடும். மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தவர்கள் இனி தனித்து இயங்க முற்படுவர். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவர். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்று செயல்படுவர். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதிப்புகள் அகலும். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில், உத்தியோகம், பொதுநலம், அரசியல் போன்றவற்றில் நீங்கள் நினைத்தது நடைபெறும். பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய யுத்திகளை கையாளுவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். குருவின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். பாகப்பிரிவினையில் இருந்த இடையூறுகள் அகலும். பிள்ளைகளின் படிப்பிற்கேற்ற வேலை கிடைத்த வருமானம் சிறப்பாக அமையும். ஆன்மீக பணியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கலாம். அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள். புத்தாண்டில் உங்கள் ராசியில் கேதுவும் 7இல் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். கல்விக்காக எடுத்த முயற்சி தாமதமாகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் உருவாகும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வளர்ச்சி ஏற்படுவது போல் ஏற்பட்டு பிறகு தளர்ச்சி ஆகிவிடும்.
மாற்று வைத்தியத்தின் மூலம் உடல்நலம் சீராகும். வெளிநாடு செல்லும் முயற்சி கடைசி கட்டத்தில் கை நழுவி செல்லலாம். சனியின் வக்கர காலத்தில் பொருளாதார பிரச்சனை அதிகரிக்கும். புனித பயணங்கள் மூலம் திருப்தி காண்பீர்கள். திடீரென உத்தியோக மாற்றம் உருவாகலாம். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். அதை கொண்டு தொழிலை விரிவு செய்வீர்கள். குருவின் வக்கர காலத்தில் சுப செலவு அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். கல்யாண முயற்சி கைகூடும். கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து புகழ் பெறுவீர்கள். இல்லத்து பூஜை அறையில் அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபடுவது நல்லது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.